மீனவர்களுக்காக ஒலித்த குரல். சிறுவயது முதலே தன்னை சுற்றியுள்ள பெண்களை பற்றியே சிந்தித்தவர். சாமானியராக சாதித்த பெண். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீதான் எங்களுடைய குலதெய்வமே என்றெல்லாம் பாராட்டிய சீமான் கடந்த சில மாதங்களாகவே சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் அதிருப்தி நிலவியதாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பை காளியம்மாள் வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், ஜெகதீச பாண்டியன் போன்ற பல முன்னணி பிரபலமிக்க நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினர். அதன் தொடர்ச்சியாக தற்போது மற்றொரு பிரபல நிர்வாகியான காளியம்மாளும் விலகியுள்ளார். தனது விலகல் முடிவை அறிக்கை வாயிலாக விளக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கடைக்கோடி கிராமத்தில் இருந்த காளியம்மாள் எப்படி தமிழகம் முழுவதும் சென்று சேர்ந்தார் என்பதை பார்ப்போம். காளியம்மாளின் சொந்த ஊர் நாகப்பட்டினம். மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த பெண். பிகாம் பட்டதாரியான காளியம்மாள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியின் அறிமுகம் கிடைக்க பின் அதன் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் சேர்ந்தார். அவரது தனித்துவமான பேச்சு திறமையால் ஜொலித்து நின்றவர். கையில் புள்ளி விவரங்களோடு தனது பேச்சால் தம்பிகள் பட்டாளத்தையே ஈர்த்தவர். நம்மில் பலருக்கு தெரியாத ஒன்று, தனியார் தொலைக்காட்சியில் பல வருடங்களுக்கு முன்பு சாமானியர்களுக்காக நடந்த நீங்களும் வெல்லலாம் 1 கோடி நிகழ்ச்சியில் பங்கேற்று ரூபாய் 25 லட்சம் வென்றெடுத்தார். அப்போது அவர் பாடிய தாலாட்டு பாடல் ஒன்று மிகவும் உணர்ச்சிகரமான ஒன்றாக இருந்தது. 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வடசென்னையில் போட்டியிட்டு 60,000 வாக்குகள் பெற்றார். அதன் பின் திமுகவின் கோட்டையான மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன் என தெரிவித்தார். அந்த அறிக்கையின் ஒரு இடத்தில் கூட சீமான் என்ற பெயர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சில வருடங்களுக்கு முன் கொடுத்த பேட்டி ஒன்றில், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு திருமணம் ஆச்சு. அரசியலுக்கு நான் விருப்பப்பட்டு வரல. அதுக்கு என் வீட்டுக்காரர் தான் காரணம். ஒரு பொண்ணா நான் பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கு குடும்ப ஆதரவு ரொம்ப முக்கியம். அது என் கணவர் எனக்கு கொடுத்தாரு. அரசியல்ல என்னை வச்சு நிறைய அவதூறா பேசியிருக்காங்க. நைட்டு தூங்கும் போது தேவையில்லாம போன் வரும். நான் இறந்து போயிட்டதா ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டாங்க. அதை இவங்க கிட்ட சொல்லும் போது பெருசா எடுத்துக்கல. அதையெல்லாம் தூக்கி போடுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல விஷயங்களை காளியம்மாள் அந்த பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். தற்போதைய சூழலில் காளியம்மாள் திமுகவில் இணைய போகிறார், விஜயின் தாவைக்காவில் இணைய போகிறார் என தகவல் பரவிக்கொண்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல உறுப்பினர்கள் வெளியேறிக் கொண்டே வருகின்ற சூழலில் சட்டமன்ற தேர்தலை எப்படி நாம் தமிழர் எதிர்கொள்ள போகிறது என அரசியல் வட்டாரம் கேள்வி எழுப்பி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.